Taste the Daily. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. பொதுவா ஒரு ஊரு நாடுனா அதுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்கணும், மனம் இருக்கணும். பிஹைண்ட் டாக்கிஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உதய். ஸோ இந்த தக் லைஃப் படம் இருக்குல்ல, அந்த படத்தோட இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா, முன்னாடி வந்து எல்லாரும் இது செக்கச்சிவந்த வானம் 2, ஜில்லா 2 அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த கதைகளோட சாயல்லாம் அதில் தெரிஞ்சதுனால உங்களுக்கு டவுட்டே வேணாம், இது செக்கச்சிவந்த வானமே தான். என்னடா அதான் ஆல்ரெடி ஒரு ரவுண்டு அடித்து முடிச்சிட்டியே, இப்போ 2வது ரவுண்டு வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க, எந்த ஒரு படத்தையுமே நம்ம பார்த்த உடனே இமீடியட் எமோஷனோட அந்த படத்தை வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு பாராட்டிடுவோம், இல்லைனா ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட கருத்தை சொல்லிடுவோம். பட் அது கொஞ்சம் டைம் கொடுத்து அது செட்டில் ஆன அப்புறம், அந்த எமோஷன்லாம் செட்டில் ஆன அப்புறம் இந்த படத்தை வந்து நம்ம ஓவராக செலிப்ரேட் ஓவராக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டோமோ, இந்த படம் வந்துட்டு நம்ம நினச்ச மாதிரி இல்லையோ அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அதனால் ஒரு செகண்ட் தாட் கொடுத்து அந்த படத்தை வந்து மைண்டில் 2வது வாட்டி பார்க்கலாம், இல்லை பார்த்ததே திருப்பி மைண்டில் ஒரு ரீகேப் மாதிரி ஓட்டி பார்த்தோன்னா, இது வந்து அவ்வளோ மோசமாலாம் இல்லையே, இந்த படம் வந்து நம்ம ஒரு வேளை ஓவராக அடிச்சிட்டவே அப்படின்லாம் ஏதாவது தாட் வருதான்னு பார்த்தேன், வரல. ஆக்சுவலி கொஞ்சம் ஒஸ்ட் தான். ஸோ நிறைய வந்து இந்த சோஷியல் மீடியாவில் நம்மளை மாதிரி படம்லாம் பார்த்து முடிச்சவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க இல்லையா, நிறைய எப்படி இருந்திருக்கலாம், என்ன தவறு, எந்த இடத்துல வந்து மிஸ்டேக் ஆச்சு, எதனால் இது ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகலை அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்திருப்பாங்க. முதல்ல வந்து மிஸ்டேக்ஸு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் படம் பார்க்காதவராக இருந்தீங்கன்னா தயவு செய்து படம் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். இல்லைனா இந்த வீடியோ பார்த்துட்டு நான் இன்னும் படமே பார்க்கல, நீ எனக்கு ஸ்பாய்லர் சொல்லிட்ட, நல்லா இருப்பியா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, 3 நாளுக்குள்ளே இப்படி படத்தை கொண்டுறீங்களே அப்படிலாம் தயவு செய்து சொல்லாதீங்க. ஏன்னா அப்படி நான் சொல்லி கெட்டு போகிற அளவுக்கு இந்த படத்தில் ஸ்பாய்லர் ஒன்றும் கிடையாது, ட்விஸ்ட் ஒன்றும் கிடையாது. ஓகேயா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வந்து ஆடியன்ஸுக்கு பிடிக்கல, தக் லைஃப்பில் என்ன தப்பாக போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதையே வந்துட்டு ஒரு மோசமான கதையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த கதையில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதை வந்து கொஞ்சம் அப்படி இப்படி மாற்றி ப்ளேஸ் பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டராக ஒர்க் அவுட் ஆகிருந்திருக்கும். ஸோ ஒரு நல்ல கதை தான், அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ப்ளேஸ் பண்ணியிருந்திருக்கலாம். சின்ன இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நிறைய இருந்திருக்கும். சின்னையில் நிறைய பெரிய இஃப்ஸ் அண்ட் பட்ஸு. சிம்பு வந்து அவரோட தங்கச்சியை தேடி சுற்றுறாரு. ஸோ அவரோட தங்கச்சியை தேடி போகும்போது சந்திராவுக்கு பதிலாக இந்திராணி, அதாவது நம்ம த்ரிஷா கிடைக்கிறாங்க. அப்போ அவர் ரெஸ்கியூ பண்ணி வந்துட்டு அவங்க 2 பேருக்கு ஒரு ரொமான்ஸ் ட்ராக் ஒன்று வச்சுருந்தா இன்னும் வே பெட்டராக இருந்திருக்கும். பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஒரு ஃபேக்டர் இது வந்து கமல் சார் பண்ணுறதுனால, அதாவது ரங்கராய சக்திவேல் கேரக்டர் பண்ணுறதுனால நிறைய பேர் இது எப்படி சொல்லிடுறாங்கன்னா, இது வந்து சிசிவி 2 இல்லை சிந்து சமவெளி 2 அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி அடிக்கிறாங்க. அதாவது பிலோ த பெல்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு போய் விமர்சிக்கிறாங்க. அப்பா ஸ்தானத்தில் இருக்க ஒருத்தர் அவரோட ஒய்ஃப் ஸ்தானத்தில் இருக்க ஒருத்தங்க, அப்போ அவருக்கு சிம்புக்கு அவங்க என்ன முறை வேணும், ஆனால் அவர் வந்துட்டு அவரோட இடத்த மட்டும் எடுத்துக்கல, அவரோட அந்த அஃபேரையும் எடுத்துக்கிறாரு. சொல்கிறதுக்கே இவ்வளோ கூச்சமாக இருக்குது. இதை வந்து எப்படி கன்சீவ் பண்ணி இந்த ஐடியா வந்து எப்படி எல்லாருக்கும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட கொஸ்டின் வந்து கேட்கப்படுது. கல்ச்சராக வந்து இது நம்ம கல்ச்சருக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. திருப்பி மணி சார் வந்து அவரோட படங்களில் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரோ, அவர் அந்த ஒரு ஆணுக்கு 2 பெண்கள் அல்லது 3 பெண்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு அவர் க்ளோரிஃபை பண்ணிட்டே வராரு அப்படிங்கிற விமர்சனத்தை நிறைய பேர் சொல்கிறாங்க. எந்தெந்த படம் தானே கேட்குறீங்க? எனக்கு ஞாபகம் இருக்கிறது சொல்கிறேன். அக்னி நட்சத்திரம்ல விஜயகுமார் சாருக்கு வந்து 2 ஒய்ஃப் இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ செக்கச்சிவந்த வானம்ல அரவிந்த் சுவாமி சாருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கும். இப்போ இங்கே கமல் சாருக்கும் இருக்கும். அதை விட நம்ம கதைக்கு வருவோம். மணிரத்னம் சார் வந்து இதை திருப்பி இதை பண்ணும்போது அவர் அதை க்ளோரிஃபை தான் பண்ணுறாரு, அப்படி இல்லைனா அது க்ளோரிஃபை தான் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். அவர் பண்ணுறாருன்னு நம்ம சொல்கிறத விட, த்ரிஷா மேடம் வந்து நிறைய பேர் வந்து எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, குந்தவி தேவியாக பார்த்தவங்கள இப்போ தான் நாங்கள் இங்கே வச்சு பார்த்தோம், உடனே அவங்க சறுக்கிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆக்டராக எந்த கேரக்டராக இருந்தாலும் அதை சூப்பராக பண்ண வேண்டியது அவங்களோட வேலை. ஸோ அவங்க அதை கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த ரோல் ப்ளே பண்ணதே தப்புலாம் கிடையாது. அது அந்த கதையோடு பார்க்கும்போது அந்த மாதிரி சீன்ஸ் வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அசௌகரியம் ஏற்படுது அப்படிங்கிறது தான் சொல்லணுமே தவிர, இந்த கேரக்டர் ப்ளே பண்ணதால அவங்களை வெறுக்கணும் அப்படிலாம் கிடையாது. பட் நம்ம ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, எங்கள் ராணி இப்படி பண்ணிட்டீங்களடா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்லாம் இருக்குது. இப்போது சிம்பு அவரோட கேரக்டர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய டயலாக்ஸ் இருக்குது. ஆனால் டீப்பான ஒரு டெப்த் அந்த கேரக்டருக்குள்ளே இருக்கா, அந்த கேரக்டருக்குள்ளே வந்து ஒரு சோல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மிஸ்ஸிங் தான். ஏன்னா ஒரு மாதம் டயலாக் பேசுகிறாரு, ஒரு 2 சாங்குக்கு டான்ஸ் ஆடுறாரு, அந்த ஜிங்கிச்சா பாட்டுக்கு ஆடுறாரு, கமல் சாருக்கூட ஒரு ஃபேஸ் ஆஃப் நடக்குது, கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ஃபைட்டு வருது. டெக்னிக்கலாக இந்த படம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு போன வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். பட் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்துட்டு ரொம்ப இருட்டு, ஒரு மொட்டை மாடியில் 2 உருவம் சண்டை போட்டு இருக்குது. அதில் ஒன்று கமல் சார், ஒன்று சிம்பு சார், நம்மளே புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் தான் வெயிட்டேஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அந்த கேரக்டர் மேலே வந்து இன்னும் நிறைய ஆங்கிள் கொடுத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் டீப்பாக ரைட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, சில இடத்துல யூஸ் பண்ண டயலாக்ஸும் அந்த டயலாகில் வர வேர்ட்ஸும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போது 2 சீன் இருக்கும், 2 சிமிலர் சீன்ஸ் இருக்கும்.
இந்த பக்கம் மும்பை பீச்சில் சிம்பு சாரும் த்ரிஷா மேடமும் ஒரு சீனில் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே பேரலாக திருச்செந்தூர் பீச்சில் வந்து கமல் சாரும் அபிராமி மேமும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த 2 சீனையும் அப்படியே எடுத்து வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் கமல் சார் வந்து பயங்கரமான பர்ஃபார்மர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை பற்றி நான் பேசவே கூடாதுங்கிற அளவுக்கு அவர் ஒரு பர்ஃபார்மர். அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் வந்து என்னை வந்து என் ஒய்ஃப் மறந்துட்டாங்களே அப்படிங்கிற அந்த எமோஷனை கஷ்டப்பட்டு போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காரு, சூப்பராக நடிக்கிறாரு. அவங்களுக்கு அது மறந்துருச்சு. பட் ஏன் அவ்வளோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மர் இருந்தோம், அபிராமி மேம் எப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மர் நம்மளுக்கு தெரியும், அவங்க மறந்துட்டாங்க, இவர் ஞாபகப்படுத்துறாரு அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு ஒட்டவே இல்லை. ஏன்னா அதுக்கு பின்னாடி நடந்த அந்த கதை வந்து ஸ்ட்ராங்கான ரேட்டிங்காக இருந்திருக்கணும். அவங்களுக்கு ஒரு லாரி ஆக்சிடென்ட்னு சொல்கிறாங்க, அது நம்மளுக்கு வந்துட்டு அது காதால தான் கேட்குறோம், நம்ம அது வந்து விஷுவலாக பார்க்கல அப்படின்னும் போது நம்மளுக்கு இம்பாக்ட் இல்லாமல் இருக்குது. நீங்கள் உடனே கேட்கலாம், அந்த சீன்லாம் எடுத்துன்னு போனால் 1 மணி நேரம் ஆகும்டா, நீங்களே புரிஞ்சுக்கங்கடா, ஏன்டா ஸ்பூன் ஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. பட் ஓகே, ஆஸ் அன் ஆடியன்ஸாக அந்த இடத்துல என்ன ஃபீல் ஆச்சோ அதை சொல்கிறேன். அதனால என்னமோ அது இம்பாக்ட் ஆகலை. அதே மாதிரி கமல் சாருமே ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டு, கிட்டத்தட்ட சர்வைவா அந்த மோட்ல போய் பனியில் விழுந்து, அவர் விழுந்த உயரம் எவ்வளோ பேர் உயரம்னா, இதுக்கு முன்னாடி புன்னகை மண்ணில் விழுந்திருப்பார்ல, அந்த சீனில் விழுந்ததை விட இன்னும் டீப்பாக போகுது. நிறைய கிளைகள், நிறைய மரங்கள், நிறைய பனிகள், பாறைகள், இது எல்லாத்துலேயும் சர்வை பண்ணி கீழே போய் விழுந்துடுறாரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சர்வைவா அஜித் ஆயிடுறாரு. அங்கேருந்து எழுந்து வர்றாரு. அதுக்கப்புறம் ஒரு பாகுபலியில் வர ஒரு அவலான்ச்சு, அதாவது பனி புயல் வர வருது. இவ்வளவும் தாண்டி அந்த மனுஷன் வந்து ஒரு கிராமத்துக்கு போய் இந்த உடம்பு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், என்னை எப்படியாவது ரெடி பண்ணி கொடுக்குறாங்கிற மாதிரி அந்த கிராமத்து வாசலில் போய் விடுறாரு. அந்த பனிப்புயிலே கொண்டு போய் விட்டுருது. அப்புறம் அங்கேருந்து வராரு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ட்ரெயினில் வரும்போது என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து அவங்க வந்து என்னோட உடம்பை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க, எனக்கு வந்து நிறைய அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க, நான் வந்து ஒரு யாக்குசாவா ஆல்ரெடி இருந்தேன், பட் அவங்க மொழியிலேயே நான் யாக்குசாவா மாறிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு இம்பாக்டே ஆகலை. அண்ட் அந்த இடத்துல வந்து ஒரு அவ்வளோ சூப்பரான ஒரு பர்ஃபார்மர், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும்போது அது நம்மளால் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியல, கொஞ்சம் ஒட்டாமையே இருந்தது. கட் பண்ணால் இந்த மும்பை பீச்சில் அமரனும் இந்திராணியும் ஒரு கான்வர்சேஷனில் இருக்காங்க. அந்த சீனே உங்களுக்கு சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. இப்போ உனக்கு என்ன, ஒன்று அவர் சாவார், நான் உயிரோடு இருப்பேன், இல்லை நான் சாவேன், அவர் உயிரோடு இருப்பார். இந்த 2 பேர் யாரோ ஒருத்தர் தான் உனக்கு கிடைப்பாங்க, நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு செகண்ட் சைலண்டாக இருக்காங்க. பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இது என்னடா கேள்வி, அவங்க தான் சக்திவேலோட தானே இருந்தாங்க, நீ தூக்கின்னு வந்துட்டு இப்போ ஆப்ஷன் வேறு கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. டக்குனு இவர் சொல்கிறாரு, உனக்கு அவர் தானே வேணும், அவர் கூட போ அப்படின்னும் போது அவங்க, நான் எப்படி போவேன், என்ன ஒரு மிருகம் கடிச்சு கொதறிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது சிம்பு சார் வந்து அவர் தூக்கின்னு வந்துட்டாங்களே, அதை தான் அப்படி சொல்கிறாங்க. மிருகம் கடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவரோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்குன்னா, அந்த மிருகத்தை நீ மனுஷனாக மாற்றுங்கிறது. இதான் அவங்களோட வேலை. பார்க்குற ஆடியன்ஸுக்கு என்ன டயலாக் இது, இந்த பார்த்திபன் சார் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, யார் எழுதி கொடுத்தாங்கன்னு இப்படி பேசிட்டு இருக்காருங்கிற மாதிரி அந்த சீக்வன்ஸே வந்து ரொம்ப ஒட்டாமல் இருந்தது. அதுக்கப்புறம் கமல் சார் கூட ஒரு கான்வர்சேஷனில் இருக்கும்போது அவர் ஃபோனில் கேட்குறாரு, வந்துரு என் கூட அப்படின் போது, இந்த அழுக்கு பிண்டத்தை கொண்டு போய் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறாங்க. மணி சாரோட படங்களில் வர டைலாக்ஸும் ஃப்ரேம்ஸும் ஒரு மாதிரி காவியமாக இருக்கும் அப்படின்னு. இங்கே ஃப்ரேம்ஸ் அப்படி தான் இருக்குது, அது வந்து அவரோட இது இன்னும் மாறல. பட் டைலாக்ஸ் வந்து ரொம்ப நம்மளோட ரியாலிட்டிக்கு ஒட்டாத மாதிரியே இருக்குது. ஸோ அது ஒரு மேஜர் ட்ராபேக்குன்னு சொல்லுவேன். இப்போது இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி நிறைய மீம்ஸ் வந்து நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். பட் என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ண மீம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முத்தமழை பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாட்டை வந்துட்டு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க, தி வெர்ஷன் தான் பெஸ்ட்டு, இல்லை சின்மய் வெர்ஷன் தான் பெஸ்ட்டு, படத்தில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தர்பார் ஆடியோ லான்ச்சில் ரஜினி வந்து மைக் வச்சுட்டு கை எப்படி வச்சு நிற்பார் தெரியுமா, அந்த டெம்ப்ளேட்டை போட்டுட்டு தி வெர்ஷன் பெட்டரா இல்லை சின்மய் வெர்ஷன் பெட்டரா அப்படின்னு கேட்டுட்டு, அதுக்கு மணி சார் சொல்கிற மாதிரி 2 வெர்ஷனும் கிடையாது, பாட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட்னு சொல்கிறேன் பாருங்களேன். அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பாடல்கள் வந்துட்டு ஒரு படத்தோட போக்கை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பாட்டு வந்து முன்னாடியெல்லாம் நாங்கள் தேட்டரில் வச்சோம் அப்படின்னா எடுத்துட்டோன்னு வைப்போம், ஆனால் அதை ஏன் எங்களால் எடுக்க முடியாதுன்னா பாட்டை வேறு எங்கேயுமே அவங்களால பார்க்க முடியாது. ஸோ ஒன்று தேட்டரில் படம் பார்க்கும்போது வந்து பார்க்கணும், அப்படி இல்லைன்னா டிவியில் அந்த படம் போடும்போது பார்க்கணும். பட் இப்போ வந்து நிறைய யூடியூப் அங்கே இங்கேன்னு நம்ம பாடல்கள் வந்து பார்த்துடலாம், டிவியில் போட்டுறாங்க, யூடியூப்லேயே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த சாங் வந்து ஒரு படத்தில் ப்ளேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது வந்து படம் போகிற ஃப்ளோவை கெடுத்துரும், அதனால் நான் தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது லாஜிக் தான். அதாவது ஒரு பாடல் ஒரு இடத்துல ஒரு சாங் நம்ம நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருப்போம், நல்லா போயிட்டு இருக்க படத்தில் இந்த பாட்டை ஏங்க வச்சாங்க, இதை தூக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி தூக்கும் போது நான் முதல்ல ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, படம் நல்லா போயிட்டு இருக்கணும், இந்த பாட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு அங்கே ஒரு சீன் நல்லா இருக்கணும். அப்படி ஒரு சீன் இல்லாதப்போ இந்த ஏஆர் ரஹ்மான் சார் போட்ட அந்த 5-6 பாட்டும் நல்லா இருக்குமேப்பா, படத்தில் 9 பாட்டுன்னு சொன்னாங்களே, அது எங்கப்பான்னு கேட்பாங்க இல்லையா. நல்லா இருக்கிற சீனுக்கு தான் பாட்டை தூக்கணும், சீனே சுமாராக இருக்கும்போது நல்லா இருக்க பாட்டை தூக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல மக்கள் சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த முத்தமழை பாட்டாகட்டும், இல்லை நிறைய பாட்டு, இந்த விண்வெளி நாயகாகட்டும், நம்ம அங்கங்கே போர்ஷன்ஸாக தான் பார்த்தோம். இன்ஃபேக்ட் சுகர் பேபியுமே வந்துட்டு முன்னாடி த்ரிஷா மேமோட அந்த ஃபோட்டோஸ் வச்சு அந்த பாட்டு வந்து நல்லா ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அதையுமே தேட்டரில் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல வந்து நாசர் சார் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதும், கமல் சார் ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாண்டேஜஸும் காட்டும்போது, மொத்தத்தில் ஏஆர் ரஹ்மான் போட்டு கொடுத்த பாட்டு எதுவுமே நீங்கள் யூஸே பண்ணலையா மணி சார் அப்படின்னும் மக்கள் தாங்க கேட்குறாங்க. ஸோ தக் லைஃப் இல்லாமல் இன்னும் ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன், எல்லோரும் கமல் சார்கிட்ட கேட்குறது வந்து, உங்களோட ஸ்டைலில் எங்களுக்கு ஒரு படம் கொடுங்க, அதாவது மகாநதி, அன்பே சிவம்,
ஹே ராம் ஆள வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டைலில் அந்த மாதிரி படம் பண்ணும்போது தான் பார்க்காம எல்லாரும் ஃப்ளாப் ஆகிட்டீங்களே, இப்போ ஏன் அந்த மாதிரி படம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க கமல் சாரோட வாய்ஸாக இருந்து. அந்த டைமில் அதெல்லாம் மிஸ்டேக் பண்ணிட்டோம். இப்போ அந்த மாதிரி படம் கொடுத்தா பார்த்து என்ஜாய் பண்ணுறது நம்ம ரெடி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் கமல் சார் இப்போது நம்ம அப்போ ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம்ல, அப்போ நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கமர்ஷியல் படங்கள்லாம் இப்போ கொடுத்துட்ருக்காரு. இப்போ நம்மளுக்கு தர வேண்டிய அட்வான்ஸ் படத்தெல்லாம் முன்னாடி கொடுத்துட்டாரு. ஸோ ஒன்று அவர் தப்பான டைம்லைனில் இருக்கார், இல்லை நம்ம தப்பான டைம்லைனில் முன்னேறிட்டோம். அதாவது படங்களில் நம்ம பார்க்குற அந்த நாலேஜில் முன்னேறிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.